வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு SQL மாஸ்டர் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுல டேபிள்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் டேபிளில் நம்ம டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண டேட்டாவை வந்து நம்ம செலக்ட் query போட்டு நம்ம ரெட்ரைவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு SQL ஃபண்டமெண்டல்ஸான இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வேர் அண்ட் அப்டேட், டெலீட், ஆல்டர் டேபிள். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிளில் 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு SQL. ஸோ இந்த வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால அந்த கம்ப்ளீட் டேட்டாலேருந்து SQL கோர்ஸ் டேட்டா மட்டும்தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வேர் கண்டிஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட், அப்டேட், டெலிட். ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ அனதர் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ்டு டு கம்பைன் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் டு ரிட்ரைவ் த டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறது இருந்தால் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு SQL அண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 2. ஸோ ஸ்டில் உங்களுக்கு ஃபர்தர் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னா நம்ம அண்ட் கண்டிஷன் போட்டு எடுக்கலாம். சேம் வே நம்ம ஆர் கண்டிஷன் போட்டும் எடுக்கலாம். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் ரிசல்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணும். ஆர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு SQL ஆர் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா. ஸோ அந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணி ரிட்ரைவ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டில் உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு பிக் டேட்டா வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நிவன். ஸோ இந்த கோர்ஸ் நேம் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ செட்டுன்றது கீவேர்டு. இதுதான் வந்து நம்ம அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செட். ஸோ இது கொடுத்தா தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா delete the existing record in the table. ஸோ சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம அந்த டேபிள் இருந்து ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ delete from student. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் எனி கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் டேபிளை டெலீட் பண்ணிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் ஒரு டெலீட் கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃபர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்டர் டேபிள். ஸோ இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா used to change the definition or structure of an existing table. ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் டேபிளில் ஏதாவது ஒரு காலம் நம்ம ஆட் பண்ணணும்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் ஆல்டர் டேபிள். ஆட் மட்டும் இல்லை, ஆட், மாடிஃபை, ட்ராப், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது ஆட் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் காலமில் ஏதாவது டேட்டா டைப் மாடிஃபை பண்ணணும்னா அதுக்கு மாடிஃபை கமாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்கிரே அட்மினில் லாகின் பண்ணி நம்ம பார்த்த எல்லா SQL ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு DVD ரெண்டல்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ another table select star from film என்ற டேபிளில் நான் ஒரு ரெக்கார்ட் எடுக்கிறேன். ரிலீஸ் இயர் ஈக்குவல் டு 2016 சொல்லிட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரெக்கார்ட்ஸ் வருது. ஸோ நான் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணி என்னோடய ரிசல்ட்ஸை நான் இன்னும் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 336 ரோஸ் தான் வருது.
ஸோ அகைன் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிட்டா கூட சேம் அதே ரெக்கார்ட்ஸ் தான் வருது. ஸோ எவ்வளோ அன்கண்டிஷன் ஆட் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஃபர்தராக ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த ரெண்டல் டியூரேஷன் greater than 6 போடுறேன். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா 191 rows ரிட்டர்ன் ஆகிருக்கு. அகைன் ஃபர்தராக இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் ஒரு பிட்வீன் ஆப்ரேட்டர் பிட்வீன் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த பிட்வீன் ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் கொடுக்குறேன். ஸோ 62 rows எனக்கு அது ரிட்ரைவ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக கண்டிஷன் ஆட் பண்ண நமக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிட்டு தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்டேட்க்கு முன்னாடி நம்ம அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கோ அந்த சேம் ரெக்கார்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகுன்றது நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த செலக்ட் கொரியில் நம்ம ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுக்க போகிறோம். சேம் ரெக்கார்ட் செட்ஸ் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 336 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு இதில். ஸோ இந்த கண்டிஷன் போடும்போது நம்மளுக்கு 76 rows தான் வருது. ஸோ பெட்டர் நம்ம அப்டேட் கோரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன கண்டிஷன் எந்த ரெக்கார்டுக்கு நம்ம அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த கவுண்ட்டை வந்து நம்ம செலக்ட் கோரியில் செக் பண்ணிவிட்டு சேம் கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் என்ன வேல்யூ அதை கொடுத்துட்டு நம்ம வேர் கண்டிஷனில் என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 375 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ பிஃபோர் அப்டேட் பார்த்தீங்கன்னா 76 ரெக்கார்ட்ஸ், ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ 142 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் நம்ம எப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செலக்ட் காலமில் நம்ம அந்த கவுண்ட் எக்ஸாக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம பண்ணுறது ஒரு சேஃபர் மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா delete. ஸோ இதுக்காக நான் வந்து டிவிடி கிளாஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 காலம் டைப் ஐடி அண்ட் டிவிடி டைப். ஸோ இதுதான் கமாண்ட் delete ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது பேஸ்ட் ஆன் அந்த வேர் கண்டிஷன் அந்த ரெக்கார்டை மட்டும் நம்மளுக்கு delete பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி delete ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கிற கம்ப்ளீட் டேட்டாவும் நம்மளுக்கு delete ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்டர் காலம். ஸோ ஆல்டர் டேபிள் பண்ணோன்னா அந்த டேபிள் டெஃபினிஷனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் ஆட் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப். ஸோ இது வந்து இன்டீஜர். ஸோ அதை நான் இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போடும்போது நம்மளுக்கு மாடிஃபை பண்ண காலம் அப்டேட் ஆகிருக்கும்.
ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் வந்து எந்த வேல்யூவும் இருக்காது, நம்ம தான் அதில் இன்சர்ட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்டேட் டேபிள் நேம் செட் வேல்யூ வேர் என்ன கண்டிஷனோ அதுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃப்டர் அப்டேட் நீங்கள் போய்ட்டு செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஆட் காலம் ஆட் பண்ணிவிட்டு அதை எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு ஒரு கமாண்டு. சிமிலர் டு ஆட் கமாண்ட் தான், பட் கீவேர்ட் இட்ஸ் அ ட்ராப்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் காலம் நேம். ஸோ ட்ராப் பண்ணும்போது அந்த வேல்யூஸோட அந்த காலம் டேட்டா எல்லாமே போயிடும். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த பழைய ரெக்கார்டு இருந்த மாதிரி தான் வரும். இது இப்படி தான்.